ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா முதல் தடவையா நாம் தமிழர் கட்சி களமிறங்க போகுது. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? நாம் தமிழர் கட்சியில யார் தெரியுமா வேட்பாளராகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு? 2026ல விஜய் கூட கூட்டணி போட்டு யாரு சிஎம்மா வருவாங்களோ அவர் தான் இப்ப எம்எல்ஏ ஆக போறாருன்னு நினைக்கிறேன். விஜயோட கட்சி பேரு கூட ஞாபகம் இல்லைங்க. அது தமிழக வாழ்த்துக் கழகம் நினைக்கிறேன். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்களையெல்லாம் வாழ்த்துறதுக்கு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அந்த கட்சி கூட தான் கூட்டணி போட போறாரு. இந்த இடைத்தேர்தலில் என்டிகேக்கு யார் சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணிடலாமா? நம்ம சீமானே என்டிகே சார்பில் போட்டியிடுவாருன்னு நம்பலாமா? ஆனால் அதுக்கும் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இவர் சிஎம் தான் ஆவார், எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுனால சிஎம் ஆக முடியாதுல்ல. நான் கூட பாருங்க ஃப்ளோவில் ஜெயிச்சிருவாருன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக அவர் நிற்க மாட்டாருங்க. அவர் கட்சியில் இருக்க ஏதாவது ஒரு பெண்ணை தான் நிறுத்துவார். இது இடைத்தேர்தல் தாங்க, அதனால அவங்க நிற்கவெல்லாம் மாட்டாங்க. அப்புறம் ஜெயிக்கிறதுக்காகவும் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு சம்பாதிக்கணும் அவ்வளோதான். அப்புறம் இந்த 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்களாம் யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. இந்த 35 லட்சம் பேரும் ஓட்டு போட்டிருக்காங்கல்லங்க, அதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற வெறி தான் காரணம், வேற எதுவும் கிடையாதுங்க. அந்த வெறியோட பேரு இனவெறி, மொழிவெறி. ஏதோ சீமான் வந்து தான் தமிழவே காப்பாற்ற போற மாதிரி தான் பேசுவாரு. ஏதோ சீமான் செத்து போயிட்டா அந்த மொழியே செத்து போயிருங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ் மொழியோட சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம். இத்தனை நாளா இயல்பா இருந்த ஒரு மொழியை போன வாரம் ஒரு மலையாளி பையன் காப்பாற்றுவான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். மலையாளி அப்படின்னாலாம் நம்ம அவங்கள தனித்து பேச வேண்டியது இல்லை. அந்த மலையாளமும் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனது தான். அதனால இவரை நம்ம தமிழாளின்னு கூட சொல்லிக்கலாம். ஏங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க, பேசிட்டு போங்க. அதை விட்டுட்டு தமிழை வாழ வைக்கிறேன்னெல்லாம் பேசாதீங்க. அப்படி வாழ வைக்கிற ஆளா இருந்தா முதல்ல உங்க பையனை படிக்க வச்சிருப்பீங்க தமிழ்ல. 27 லட்ச ரூபா ஃபீஸு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையான கொள்கைன்னு தெரியல. வேணா சீமான் பாஷையிலே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த மாடு மேய்க்கிறவங்க பிள்ளையெல்லாம் மாடு மேய்ச்சே ஆகணும்னு சீமான் சொல்கிற மாதிரியே சீமான் தான் பாதி ஆங்கிலேயனாச்சே. அதனால பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறது தப்பு இல்லைங்க. உடனே இவருக்கு தான் ஆங்கிலமெல்லாம் பேச வராதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட தாய்மொழி மலையாளம் கூட அவருக்கு பேச வராது. அதுக்காக அவர் அப்படியே விட்டுடுவோமா? யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்த இவர் தான் என் முப்பாட்ட முருகன்னு சொல்லிட்டு திரிகிறாரு. இப்போ எனக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, யார் கூடயுமே கூட்டணி கிடையாது, விஜய் கூட மட்டும்தான் கூட்டணி. ஏன்னா விஜய் ஊழலே செய்யலை, அப்படித்தானே? இவங்களுக்கு இன்னுமே அரசியல்வாதிகள் செய்யறது மட்டும்தான் ஊழல் அப்படின்னு நினைச்சு இப்போ வரையும் குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்காருங்க சீமான். ஊழல் அப்படின்னா என்னன்னா, கணக்கே இல்லாமல் பணத்தை வாங்கி அந்த பணத்துக்கு காரு வாங்கினாலும் அதுக்கு பேர் ஊழல் தான்ப்பா. நீங்கள் வேணா திரள் நிறை திரட்டி தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி கூட கார் வாங்கலாம், அதுக்கு பேரும் ஊழல் தான். இன்னொருத்தங்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி வாங்கிறதுக்கு பேரும் ஊழல் தானே? உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா 27 லட்ச ரூபா ஃபீஸு கட்டுறீங்கள்ல, அதுவும் ஊழல் தான். 3 லட்ச ரூபாக்கு வாடகை வீட்டில் இருக்கீங்கள்ல, அதுவும் ஊழல் தான். உடனே நீங்கள் நான் அரசியலில் டெண்டர் எடுத்து இயற்கை வளங்களை விற்று சம்பாதிச்ச பணம் இல்லை அப்படின்னு வேணாலும் சொல்லுங்கள். தூத்துக்குடியில் கனிம வளத்தை ஏற்றுமதி பண்ணுற கம்பெனியிலிருந்து காசு வாங்குறதுக்கு பேர் ஊழல் இல்லையா சீமான்? இந்த ஊழலே செய்யாத இவரும் ஊழல் செய்யறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவருக்கு சொல்லிக்கிற விஜயும் இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கூட்டணி சேர போகிறாங்க. இதில் அவரும் சிஎம், இவரும் சிஎம். ஏன்னா இவங்க 2 பேருமே ஊழல் செய்யாததுனால இவங்க 2 பேருமே சிஎம் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்க. இவங்க 2 பேர்த்துல யார் சிஎம் ஆவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இவங்க ஜெயிக்கிறத பற்றி அப்புறமா பேசிக்கலாம். காமெடியாக பேசும்போது காமெடியாக தான் பேசுவேன். முடிஞ்சா சிரிச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் விஜய் கூட கூட்டணி சேருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்,
நம்மால ரொம்ப வீக்கா இருக்காருன்னு அர்த்தம், விஜய் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். அவர் இன்னும் வாழ்த்து கழகத்திலிருந்து வெற்றி கழகத்துக்கு வரவே இல்லை. ஒரு பொதுவான ரோட்ல நடக்க கூட இன்னும் ஆரம்பிக்கல. அந்த தாவாக்கா இன்னும் எதை பத்தியுமே பேச ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நான் கூட்டணி போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா சிஎம் சீட்டை கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த தாவாக்கா தாவேக்காவா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீமானோட நிலைமை சரத்குமாருக்கு ஈக்குவலா போயிருமே. என்ன சொல்லுவாரு, உனக்கு ஒரு 30 சீட்டு தரேன், 15 ஆண்கள் 15 பெண்கள், அப்படித்தானே? 30 சீட்டை வச்சு என்னப்பா பண்ண போற? 117 சீட்டையும் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கான தகுதி என்டிகேக்கு இல்லை. ஏன்னா நம்மால் தான் போய் கெஞ்சிட்டே இருக்காரு, நான் தம்பி கூட போய் சேருவேன், தம்பி கூட போய் சேருவேன்னு. தாவேக்காவுக்கான மாநாட்டு தேதியவே இன்னும் அவங்க அறிவிக்கல. அதுக்குள்ள மாநாட்டுல நான் போய் பேசுவேன்னா என்னப்பா சீமான், அண்ணன் பேசுறது கூட பரவாயில்லைங்க, அண்ணனையும் மிஞ்சி கூவணும்னு கூவுற நம்மளோட துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் இருக்கார்ல, அவர் என்னடானா அந்த மாநாட்டில் எங்கள் அண்ணன் தான் முதல்ல மைக்கு பிடிச்சி பேசுவார் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. போகிற போக பார்த்தா மாநாட்டோட ஒருங்கிணைப்பாளர் பதவியவே என்டிகே ஒருங்கிணைப்பாளர் வாங்கிடுவார் போல தெரியுதே. ஏன்னா தம்பிக்கிட்ட கொஞ்சம் சில்லறை அதிகமாக இருக்கு போல, அண்ணன்கிட்ட சில்லறை கம்மியாக தானே இருக்குது. ஏன்னா தம்பி ஒரு வெற்றிகரமான நடிகர், அண்ணன் ஒரு தோல்விகரமான டைரக்டர். இந்த டைரக்டர் தன்னோட தம்பிங்க கிட்ட இருந்து ஆட்டை போட்ட பணம் பத்தாதுன்னு இப்ப விஜய் தம்பி கிட்ட வேற ஆட்டையை போடுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆக தற்போதைய தாவாக்கா தலைவர் நாளைய தாவேக்கா மீட்டிங்க்கு கூப்பிடுறாரோ இல்லையோ, பேசுறதுக்கு வாய்ப்பு தராரோ இல்லையோ, கூட்டணியில சேர்த்துக்கிறாரோ இல்லையோ, ஆனா இந்த என்டிகே கட்சி அங்க போய் விழுந்து கிடக்கிறது நிச்சயம்னு நான் சொல்லவே இல்லை, அவங்களே ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீங்கெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்கலாம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயமா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆமாங்க, பயமா தான் இருக்கு. இந்தியா முழுக்க மதவெறி அதிகமே ஆயிட்டு இருக்கு. அதை எதிர்த்து நிற்க வேண்டிய நம்ம இன்னைக்கு இனவெறிக்குள்ளேயும் மொழிவெறிக்குள்ளேயும் விழுக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையுமே எதிர்த்து வர வேண்டிய நிலைமையில தான் நம்ம இருக்கோம். உங்க படிப்பு தான் உங்களை உயர்த்தும்னு சொன்னா படிச்சு நீங்க என்னடா பண்ண போறீங்கன்னு ஒருத்தன் வந்து கேக்குறான். அவனே தான் சொல்றான் என் முப்பாட்டன் அறிவாளி, பயங்கரமான படிப்பாளின்னு. அதே வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு படிக்காதவங்க முகத்துல இருக்கிறது கண் இல்ல புண்ணு அப்படின்னு. இப்படி சொன்ன வள்ளுவரை ஃபாலோ பண்ற ஒருத்தன் தான் சொல்றான் மாடு மேய்த்தல் தவம், மாடு மேய்த்தல் புனிதம் அப்படின்னு. இதையெல்லாமும் நம்பி இவனுக்கு ஓட்டு போட்ட அந்த 35 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இந்த மாடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு படிக்க வச்சவங்களோட பிள்ளைங்க. அப்படி படிச்சு வர இந்த பிள்ளைங்க மறுபடியும் நாங்க மாடு மேய்க்க தான் போவோம் அப்படின்னு சொல்றது தான் இங்க பயமா இருக்கு. நீங்க அந்த மாடு மேய்க்கிறத தொழிலா பண்ணுங்க, பெரிய இண்டஸ்ட்ரியா ஆக்குங்க. உதாரணத்துக்கு மில்கி மிஸ்டே இருக்கு. இதையெல்லாம் பண்ணி அதை பெரிய கம்பெனியா டெவலப் பண்றதுக்கு படிப்பறிவு வேணும். அதுக்கெல்லாம் தேவைப்பட்ட படிப்பை படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ நார்மலா மாடு மேயி நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா மில்கி மிஸ்டை விட இவன் உயர்ந்தர முடியும்னு நினைக்கிறீங்களா? மில்கி மிஸ்டை விட இவனால உயர்ந்தர முடியும் அப்படின்னா மாடு மேய்க்கிறவன் எதுக்காக பிள்ளைங்களை படிக்க அனுப்புறான்? ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களையெல்லாம் மாடு மேய்க்க சொல்றான், இவன் பிள்ளைங்களை மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறான். அதனாலதான் சொல்றேன் பயமா தான் இருக்குன்னு. இவன் ஜெயிச்சிருவான்னு கிடையாது, இவன் சொல்ற விஷயம் எங்க ஜெயிச்சிருமோ அப்படின்னு தான். இவனே ஜெயிக்கல, இவன் சொல்ற விஷயம் மட்டும் ஜெயிச்சிருமா அப்படின்னு தானே கேக்குறீங்க? 1500 வருஷமா படிக்காமலே இருந்த சமூகம் அந்த நீயா நானால அந்த பாப்பா தெளிவா நமக்கு சொல்லுச்சுல்ல. அந்த நாமக்கல் பொண்ணு நான் முதல் தலைமுறையா படிக்க வரேன், இப்ப நீ படிச்சா உனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. முதல் முறையா நான் சென்னைக்கு வரேன், முதல் முறையா ஐடி கம்பெனியில போய் உட்கார்றேன், இது எல்லாமே நான் படிச்ச படிப்பு தான் எனக்கு கொடுக்குது. ஆனாலும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த படிக்கிறதுனால நீ என்ன பண்ணிட போற அப்படின்னு. ஸோ இந்த அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் பயமா இருக்கு. தமிழால ஆவுடையப்பன் சொன்னார்ல, யாராவது இந்த வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தி தப்பா பேசினா அவன் அயோக்கியன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார்ல, அந்த அயோக்கியன் தான் சீமான். இந்த அயோக்கியனை நம்பி போற படிச்ச பசங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வச்சா போதும். ஸோ ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில எலெக்ஷன் நடக்க போது. விக்கிரவாண்டி தொகுதி மக்களே
திமுகவோட கேண்டிடேட்டை அவங்க சொல்லிட்டாங்க, அதனால் திமுகவுக்கு பெருவாரியான வாக்கு கொடுத்து ஜெயிக்க வைங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் படிக்கணும். மாடு மேய்க்கிறது தான் தவம் அப்படின்னா அதை அவங்களே பண்ணிட்டு போட்டோம், நம்ம படிக்கலாம். நம்ம படிச்சே ஆகணும், பேசியே ஆகணும். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.